இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுங்க? ஏன் வாமிட் எடுக்கிறீங்க? பிடிச்சவங்க கொடுத்திருந்தா அது விஷமாவே இருந்தாலும் அதை விரும்பி சாப்பிடலாம். ஆனா உன் கையால கொடுத்தா அமிர்தமாவே இருந்தாலும் அது எனக்கு விஷம்தான். நீ மட்டும் இல்ல, நீ சமைச்ச சாப்பாடு கூட எனக்கு சேராது. அதான் மொத்தமா வாமிட் எடுத்துட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க வைஃப் தானே. நான் சமைச்சத நீங்க சாப்பிட கூடாதா? என்னது வைஃபா? அது வெளியில இருக்கிறவங்க பாக்குற பார்வைக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்ல வேலை பார்க்கிற ஆட்கள்ல ஒருத்தி. நீ எங்க அம்மாவை, என் குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்தி வேணா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே எனக்கு நீ வைஃப் ஆக முடியாது. வீட்ல எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குன்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு போகணும்ல. எனக்கு துரோகம் பண்ண உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாம் 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 வேணாம். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொல்லுவ? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லைங்க. எனக்கு உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க. இதான? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. நடிக்காத. உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்க. இதுக்கு மேலேயும் நீ பண்ற டிராமாவை நம்ப நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் வருண். ஏய் ஏய், உனக்கும் அந்த பூஜாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவங்க பணத்துக்காக என் அண்ணனை ஏமாத்தி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீ எல்லார் சம்மதத்தோட என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணத்துக்காக புருஷனை என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எந்த பணத்துக்காக என்னை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி அந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கியோ, இந்த வாழ்க்கை வேணா உனக்கு கிடைக்கலாம். ஆனா ஒரு நாளும் என் மனசுல மனைவின்ற ஸ்தானம் மட்டும் உனக்கு கிடைக்காது. வருண், ஏய், தொடாத என்ன. என் கைய பிடிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல.